வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்திய கிரிக்கெட்டோட ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர், ஆஃப் ஸ்பின் ஜாம்பவான் ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்தி. ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு கிரிக்கெட் ஜாம்பவானின் கதைன்னு ஒரு கட்டுரை கிடைச்சது. அதுல இருந்து சில விஷயங்களை எடுத்து உங்களோட சேர்ந்து அலச போறோம். ஆமா, அவரோட கெரியர் கிராஃப் ரொம்ப சுவாரஸ்யமானது. கரெக்ட். அவரோட ஆரம்ப காலம், ஐபிஎல் பயணம், சர்வதேச சாதனைகள், அப்புறம் இப்போ ரீசெண்டா வந்த ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பு வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பார்க்கலாம். ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆரம்பிச்சு அப்புறம் உலகின் டாப் ஸ்பின்னர்ஸ்ல ஒருத்தர் ஆனது இதுவே ஒரு பெரிய கதை இல்லையா? சரி, ஆரம்பத்துல இருந்தே போவோம். அவர் பறந்தது சென்னையில. ஆமா, செப்டம்பர் 17, 1986. அவங்க அப்பா ஒரு கிளப் லெவல் கிரிக்கெட்டர்னு சொல்லுவாங்க, ஒரு மீடியம் பேசர். அவர் தான் அஸ்வினுக்கு கிரிக்கெட் அறிமுகப்படுத்தினது. ஓ அப்படியா? சரி, அப்போ கிரிக்கெட் சூழல்ல வளர்ந்தது ஒரு ஒரு அட்வான்டேஜ் தானே? நிச்சயமா, அந்த சூழல் ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கும். ஆனா அஸ்வின் விஷயத்துல இன்னொன்னு கவனிக்கணும். அவர் சும்மா கிரிக்கெட் மட்டும் இல்ல, படிப்புலயும் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காரு. சென்னையில ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில டிகிரி வாங்கியிருக்காரு 2008ல. ஓ, இன்ஜினியரிங் டிகிரியா? அதுவும் கிரிக்கெட்டோட சேர்த்து? ஆமா, அது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பக்கம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டுக்கு ரெடி ஆகுறது, இன்னொரு பக்கம் இன்ஜினியரிங் முடிக்கிறது. இது அவரோட அந்த எப்படி சொல்றது, டிசிப்ளின், மல்டி டாஸ்கிங் திறமை இதெல்லாம் காட்டுது. உண்மைதான். ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் கிரிக்கெட்ல எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சது ஆச்சரியம்தான். சரி, அவர் ஆரம்பத்துல பேட்ஸ்மேன்னு சொன்னீங்க. அதுல இருந்து எப்படி ஸ்பின்னர் ஆனாரு? அதுதானே முக்கியமான கட்டம். அதுதான் முக்கியமான திருப்புமுனை. ஆரம்பத்துல அவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஆனா ஒரு 18 வயசு இருக்கும்போது ஆஃப் ஸ்பின் போலிங்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. 17 வயசுலயா? அப்ப அது பெரிய ரிஸ்க் இல்லையா? ஆமா, அந்த முடிவு தான் அவருடைய கிரிக்கெட் பாதையே மாத்தி அமைச்சதுன்னு சொல்லலாம். ஒரு வீரர் தன்னோட பலம் எதுன்னு உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி மாறிக்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்ட். அவர் பேட்ஸ்மேனாவே இருந்திருந்தா சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு பெரிய ஆளா வந்திருப்பாராங்கிறது சந்தேகம்தான். அந்த மாற்றம் ஒரு நல்ல முடிவு. சரி, அந்த மாற்றத்துக்கு அப்புறம் உள்ளூர் போட்டிகள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு தமிழ்நாடு டீமுக்கு? ரொம்ப நல்லா பண்ணாரு. டிசம்பர் 2006ல தமிழ்நாடு டீமுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அறிமுகமாகிறாரு. முதல் மேட்ச்லயே 6 விக்கெட். அடேங்கப்பா, மேட்ச்லயேவா? ஆமா, அது அவரோட திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். அது மட்டும் இல்ல, 2008-09 சீசன்ல விஜய் ஹசாரே டிராஃபி ஜெயிச்ச தமிழ்நாடு டீமுக்கு இவர்தான் கேப்டன். ஓ, கேப்டனாவும் இருந்திருக்காரா சின்ன வயசுலயே? ஆமா, அந்த வயசுலயே கேப்டன்சி பண்ணி டீமை ஜெயிக்க வச்சது அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டியும் காட்டுது. அப்போ இந்த உள்ளூர் போட்டிகள்ல காட்டின திறமை தான் ஐபிஎல் கதவை திறந்ததா? சிஎஸ்கேல எப்படி ஆரம்பிச்சாரு? கரெக்ட். 2008ல சிஎஸ்கே அவரை எடுத்தாங்க. ஆனா உடனே சான்ஸ் கிடைக்கல. 2009ல 2 மேட்ச் தான். ஆனா 2010 சீசன் அதுதான் பிரேக் த்ரூ. ஆமா, 2010 சீசன் நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த சீசன்ல 13 விக்கெட் எடுத்தாரு. தோனி தலைமையில சிஎஸ்கே தடவையா கப்படிச்சாங்க. அதுல இவரோட பங்கு ரொம்ப முக்கியம். பவர் பிளேல விக்கெட் எடுத்ததெல்லாம் பெரிய டர்னிங் பாயிண்ட்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால சாம்பியன்ஸ் லீக்லயும் கலக்கினாரே. ஆமா, 2010 ஐபிஎல் ஜெயிச்ச கையோட சாம்பியன்ஸ் லீக் T20ல பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் அவார்ட் வாங்கினாரு. ஓ, அப்போ இன்டர்நேஷனல் லெவல்லயும் அவர் பேரு தெரிய ஆரம்பிச்சது. நிச்சயமா. அதுக்கப்புறம் 2011 ஐபிஎல்ல இன்னும் சூப்பரா பண்ணாரு. 20 விக்கெட். சிஎஸ்கே மறுபடியும் கப் ஜெயிச்சாங்க. இந்த 2 வருஷம் அது அவர் ஐபிஎல்ல ஒரு முக்கியமான சக்தியா மாத்துச்சு. இங்கிருந்து தான் அஸ்வின் அப்படிங்கிற ஸ்பின்னரோட ஆதிக்கம் ஆரம்பிச்சது. இந்த டைம்ல தானே அவரோட ஸ்பெஷல் டெலிவரிகள்லாம் ரொம்ப பாப்புலர் ஆச்சே, அந்த கேரம் பால். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அவர் வெறும் ஆஃப் ஸ்பின் மட்டும் போடல, புதுசா ட்ரை பண்ணாரு. தெரு கிரிக்கெட்ல இருந்து கத்துக்கிட்டதா சொல்லுவாங்க இந்த கேரம் பால். அது எப்படி வேலை செய்யும்? அது ஃபிங்கர்ஸ் சுண்டி விடுற மாதிரி இருக்கும். பந்து ஆஃப் ஸ்பின் மாதிரி இல்லாம நேரா போகும், இல்லனா லெக் ஸ்பின் மாதிரி திரும்பும். பேட்ஸ்மேனுக்கு கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓ, பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. கரெக்ட். அது மாதிரி சோடுகு பால்னு இன்னொன்னு வச்சிருந்தாரு. இதெல்லாம் விக்கெட் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பேட்ஸ்மேனோட மைண்ட்ல ஒரு குழப்பத்தை உருவாக்கவும் யூஸ் ஆச்சு. இது அவரோட கிரிக்கெட் அறிவை காட்டுது. அதனால தான் அவரை திங்கிங் கிரிக்கெட்டர்னு சொல்றாங்க. திங்கிங் கிரிக்கெட்டர், நல்ல பேரு. சரி, சிஎஸ்கேல நல்லா விளையாடிட்டு இருந்தவரு அப்புறம் பல டீம் மாறினாரே, புனே, பஞ்சாப், டெல்லி, ராஜஸ்தான்னு. கடைசியில மறுபடியும் சிஎஸ்கே. இந்த மாற்றங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாத். சிஎஸ்கேல ஒரு முக்கிய வீரரா இருந்தாரு. அப்புறம் ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட் 2016, கிங்ஸ் 11 பஞ்சாப்,
இப்போ பஞ்சாப் கிங்ஸ் அதுக்கு கேப்டனாவும் இருந்தார் 2018-19. ஆமா, கேப்டன்சி பண்ணாரு. அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் 2020-21, ராஜஸ்தான் ராயல்ஸ் 2022-24, கடைசியா 2025ல மறுபடியும் சிஎஸ்கே. இந்த ஒவ்வொரு டீம் அனுபவமும் அவருக்கு வேற வேற விஷயங்களை கத்துக் கொடுத்துருக்கோம். வேற வேற சூழல், வேற கோச்சிங் ஸ்டைல். ஆமா, வேற வீரர்கள், வேற டீம் கல்ச்சர், கேப்டன்சி அனுபவம், இதெல்லாம் அவரை ஒரு வீரரா மட்டும் இல்ல, ஒரு மனுஷனாவும் பக்குவப்படுத்தியிருக்கோம். இந்த அனுபவங்கள்லாம் அவரை இன்னும் ஷார்ப்பான ஒரு கிரிக்கெட் மைண்டா மாத்திருக்கும் நம்புறேன். சரி, ஐபிஎல்ல இப்படி கலக்கிட்டு இருந்தப்பவே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் என்டர் ஆனாரு. அது எப்படி நடந்தது? 2010ல தான் இன்டர்நேஷனல் டெபியூ. ஜூன் மாசம் இலங்கைக்கு எதிராக ஒன் டே, அதே மாசம் ஜிம்பாப்வேக்கு எதிராக T20. ஆனா அவர் கலக்கினது டெஸ்ட் கிரிக்கெட்ல தான். டெஸ்ட் டெபியூ எப்போ? நவம்பர் 2011 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக டெல்லியில. மொத மேட்ச்லயே 5 விக்கெட் ஹால். அட, ஆமா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3, செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட், மொத்தம் 9 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்சும் வாங்கினாரு. இதை விட ஒரு சூப்பர் டெபியூ இருக்க முடியாது. மேட்ச்லயே 9 விக்கெட். அப்பவே தெரிஞ்சிருக்கணும் இவர் பெரிய ஆளா வருவாருன்னு. அவரோட டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பத்தி சொல்லுங்களேன். ஒரு ஆல்ரவுண்டராவும் எப்படி ஜொலிச்சாரு? டெஸ்ட் கிரிக்கெட் தான் அஸ்வினோட கோட்டை. அவர் மொத்தம் 106 டெஸ்ட் விளையாடி 537 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. 537. ஆமா, இந்தியால அனில் கும்ப்ளே 619 மட்டும்தான் இவருக்கு முன்னாடி. வேர்ல்டு லெவல்லையும் டாப் ஸ்பின்னர்ஸ்ல ஒருத்தர். ஆனா அவர் வெறும் போலர் மட்டும் இல்ல, ஆல்ரவுண்டர். மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர். டெஸ்ட்ல 3503 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அதுல முக்கியமா 6 செஞ்சுரி இருக்கு. 6 செஞ்சுரியா? ஒரு பவுலரா இருந்து? ஆமா, இது அவரோட பேட்டிங் திறமைக்கும் அந்த மன உறுதிக்கும் பெரிய சாட்சி. நிறைய கஷ்டமான நேரத்துல அவரோட பேட்டிங் டீமுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. உண்மைதான். 6 செஞ்சுரிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. டெஸ்ட் அவரை மத்த ஃபார்மேட்ல எப்படி? ஒன் டே மேட்ச்லயும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. 116 மேட்ச்ல 156 விக்கெட், 65 T20 இன்டர்நேஷனல்ல 72 விக்கெட். ஆக மொத்தம் 3 ஃபார்மேட்டையும் சேர்த்து 765 இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ். வாவ், 765 விக்கெட்ஸ். டெஸ்ட் அளவுக்கு இல்லைனாலும் ஒன் டே T20லயும் முக்கியமான நேரத்துல விக்கெட் எடுத்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் தான் வேற லெவல். வெறும் விக்கெட் கணக்கு மட்டும் இல்லையே, நிறைய சாதனைகள், மைல் கற்கள்லாம் பண்ணிருக்காரே. ஓ நிச்சயமா, நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்ல வேகமா 300 விக்கெட் எடுத்த வீரருங்கிற வேர்ல்ட் ரெக்கார்டு இவரோடது. அப்படியா? ஆமா, அப்புறம் டெஸ்ட் சீரீஸ்ல 11 தடவை பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. இது முத்தையா முரளிதரனுக்கு 11 ஈக்குவலா 2வது இடத்துல இருக்காரு. இது எலை காட்டுதுன்னா அவர் ஒரு சீரீஸ் முழுக்க எப்படி டாமினேட் பண்ணுவாரு, எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு காட்டுது. ஒரு மேட்ச் வின்னர் அவரு. 11 தடவை சீரீஸ் வின்னர், அபாரம். அவருக்கு சர்வதேச அங்கீகாரமும் பெருசா கிடைச்சதே. ஆமா, அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சது. குறிப்பா 2016, அது அவரோட கோல்டன் இயர். 2016ல என்ன ஸ்பெஷல்? அந்த வருஷம் ஐசிசியோட சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் டிராஃபி, அப்புறம் ஐசிசியோட சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட்டர் அவார்ட், ரெண்டையும் ஒரே வருஷத்துல ஜெயிச்சாரு. 2 பெரிய அவார்டையும் ஒரே வருஷத்துலயா? ஆமா, இது ரொம்ப ரொம்ப அரிதான சாதனை. அந்த டைம்ல அவர் எந்த அளவுக்கு உச்சகட்ட ஃபார்ம்ல இருந்தாருன்னு இது காட்டுது. இந்திய அரசாங்கமும் அவரை கௌரவிச்சதே. ஆமா, இந்திய கிரிக்கெட்டுக்கு அவர் செஞ்ச சேவைக்காக அர்ஜுனா அவார்ட் 2015-16 சீசனுக்காக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 2025ல இந்தியாவோட உயரிய விருதுகள்ல ஒன்னான பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. பத்மஸ்ரீ வரைக்கும்? ஆமா, இதெல்லாம் அவரோட கடின உழைப்புக்கும் நாட்டுக்கு அவர் செஞ்ச பெருமைக்கும் கிடைச்ச அங்கீகாரம். இவ்ளோ சாதனைகள், உயரம், அப்புறம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு, அந்த அறிவிப்பு எப்போ எப்படி வந்துச்சு? டிசம்பர் 18, 2024 பிரிஸ்பேன்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 3வது டெஸ்ட் மேட்ச் டிரா ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அஸ்வின் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறதா அறிவிச்சாரு. அந்த நியூஸ் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஆமா, நிறைய பேருக்கு, குறிப்பா இந்திய ரசிகர்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சியாவும் வருத்தமாவும் இருந்துச்சு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன காரணம் சொன்னாரு? மனநிறைவோட முடிவெடுத்தாரா? சில காரணங்கள் சொன்னாரு. சமீப காலமா டீம்ல சரியா இடம் கிடைக்காதது, ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறது, அப்புறம் கிரிக்கெட்ல தன்னோட அந்த கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி ஃபீல் பண்றது, இப்படிலாம் சொன்னாரு. ஆனா முக்கியமா சொன்னது, எந்த வருத்தமும் இல்லாம, கசப்புணர்வும் இல்லாம மன நிறைவோட விடைபெறன்னு சொன்னாரு. அது ரொம்ப முக்கியம். ஐபிஎல் மாதிரி கிளப் கிரிக்கெட்ல தொடர்ந்து விளையாடுவார்னு அப்ப சொன்னாரு. ஒரு சகாப்தம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். ஆமா, மனநிறைவோட போறது முக்கியம். அவரோட ரிட்டையர்மெண்ட்க்கு மத்த வீரர்கள், முன்னாள் வீரர்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க?
ரொம்ப மரியாதையா இருந்துச்சு. விராட் கோலி ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு. 14 வருஷம் உங்க கூட விளையாடியிருக்கேன். நீங்க எப்பவும் ஒரு லெஜெண்டா நினைவு கூறப்படுவீங்கன்னு சொல்லியிருந்தாரு. கோலியோட பாராட்டு. கோலி மட்டும் இல்ல, கௌதம் கம்பீர், ஹர்பஜன் சிங், இர்ஃபான் பதான் மாதிரி முன்னாள் வீரர்கள், மைக்கேல் வான் மாதிரி ஃபாரின் கமெண்டேட்டர்ஸ்னு நிறைய பேரு அவரோட பங்களிப்ப, கிரிக்கெட் அறிவ, அந்த போட்டி மனப்பான்மைய ரொம்ப பாராட்டாங்க. எதிரணி வீரர்களும் அவரை மதிச்சாங்கன்னு தெரியுது. அது ஒரு வீரருக்கு கிடைக்கிற பெரிய கௌரவம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஓய்வுக்கு அப்புறம் ஐபிஎல் பயணமும் முடிவுக்கு வந்துருச்சா? ஆமா, இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுக்கு அப்புறம் 2025 ஐபிஎல் சீசன் முடிஞ்சதும் ஐபிஎல் கிரிக்கெட்ல இருந்தும் ரிட்டையர் ஆகிறதா அறிவிச்சாரு. ஐபிஎல்லையும் அவருக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் கரியர் இருந்துச்சு. சிஎஸ்கேல ஆரம்பிச்சு கடைசியில சிஎஸ்கேலயே முடிச்சாரு. ஆமா, சிஎஸ்கேல ஆரம்பிச்சு பல டீம் விளையாடி மறுபடியும் சிஎஸ்கேக்கே வந்து அவரோட ஐபிஎல் சாப்டரை முடிச்சாரு. ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் அவரோட பிளான் என்னவா? வெளிநாட்டு லீக்ல விளையாடுற இன்ட்ரெஸ்ட பத்தி சொன்னாரா? சொன்னாரு. ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் அப்போ உலகம் முழுக்க இருக்கிற மத்த T20 லீக்ஸ்ல விளையாட ஆர்வமா இருக்கிறத சொன்னாரு. அவருக்கு இன்னும் ஆடுற ஆர்வம் குறையல, புது சவால்களை ஏத்துக்க தயாரா இருக்காருன்னு தெரியுது. ஓ, அப்ப இன்னும் அவரை வேற லீக்ஸ்ல பார்க்கலாமா? வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோட சில கருத்து வேறுபாடு இருந்ததாகவும் சில நியூஸ் வந்துச்சு. ஆனா அது கன்ஃபார்ம்டு நியூஸ் இல்ல. அதனால அது ஒரு தகவலா மட்டும் எடுத்துக்கலாம். அவரோட அடுத்த ஸ்டெப் வந்து குளோபல் T20 லீக்ஸ்ல அவரோட அனுபவத்தை ஷேர் பண்றதா இருக்கலாம். சரி, அஸ்வினோட இந்த பெரிய பயணத்தை மொத்தமா பார்த்தா, சென்னையில இன்ஜினியரிங் படிச்ச பையன், பேட்ஸ்மேன்ல இருந்து ஸ்பின்னர், தமிழ்நாடு டீம், சிஎஸ்கே, பல ஐபிஎல் டீம்ஸ், இந்தியன் டெஸ்ட் டீமோட தூண், எக்கச்சக்க ரெக்கார்ட்ஸ், அவார்ட்ஸ், அப்புறம் ரிட்டையர்மெண்ட். வாவ்! இந்த மொத்த பயணத்திலிருந்து நாம முக்கியமா என்ன எடுத்துக்கலாம்? எது அவரோட கதையோட எசன்ஸ்? இதுதான் முக்கியமான கேள்வி. அஸ்வினோட கதைங்கிறது வெறும் ரெக்கார்ட்ஸ் லிஸ்ட் இல்ல. அது ஒரு தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் கதை. எவல்யூஷன். ஆமா, அவர் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாரு. ஒரு நார்மல் ஆஃப் ஸ்பின்னரா நிக்கல, கேரம் பால் மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிச்சாரு. பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஆல்ரவுண்டர் ஆனாரு. ஃபீல்ட் செட்டிங்ஸ்ல பிளான் பண்றதுல ஒரு கிரிக்கெட் திங்கர் ஆனாரு. கண்டினியூஸா கத்துக்கிட்டே இருந்தது. கரெக்ட். அந்த கண்டினியூஸ் லேர்னிங், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அதுதான் அவரோட சக்சஸ் சீக்ரெட். அவருக்கு வந்த சவால்கள், விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்திய கிரிக்கெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. அந்த அடாப்டபிலிட்டி, அதாவது தன்னை மாத்திக்கிற திறன், அதுதான் அவரோட பயணத்தோட மெயின் பாயிண்ட். சூப்பரா சொன்னீங்க. தொடர்ந்து கத்துக்கிறது, புதுசா முயற்சி பண்றது, மாற்றங்களுக்கு ரெடியா இருக்கிறது, சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது, இதுதான் அஸ்வின் நமக்கு காட்டுற பாடம். ரவிச்சந்திரன் அஸ்வினோட கிரிக்கெட் பயணம் பத்தின இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. அஸ்வினோட இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் பத்தி பேசணும் இல்லையா? இன்ஜினியரிங் படிப்பு பொதுவா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் திங்கிங்கை வளர்க்கும். ஆமா, பகுப்பாய்வு திறன். அதே சமயம் கிரவுண்ட்ல அவர் செஞ்சது அந்த கேரம் பால் மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கர கிரியேட்டிவானது. இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்லுக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் நடுவில் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது கிரவுண்டுக்கு வெளியில் அவர் கத்துக்கிட்ட அந்த அனலிட்டிக்கல் திங்கிங் கிரவுண்ட்ல அவரோட புதுமையான ஐடியாஸ்க்கும் இவ்வளோ நாள் ஜெயிச்சதுக்கும் எந்த அளவுக்கு காரணமா இருந்திருக்கும்? இந்த கனெக்ஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது அஸ்வினை பத்தின நம்ம புரிதலை இன்னும் அதிகப்படுத்தலாம்.